வெல்கம் டு ஏஜஸ் உலகம். ஏஜஸ் உலகம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதாவது எபிசோட் 6ல வந்து நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு மார்னிங்கே ஒரு சில க்ளூஸ் வந்து கொடுத்திருந்தேன். ஸோ அதாவது இந்த ஒரு பொருள் மட்டும் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணலாம், எந்த பிசினஸ் பத்தி வேணாலும் யோசிக்கலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சம்பாதிக்க முடியும். ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல மேம் இனிமே தான் வந்து பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி, ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் இருந்தா போதுங்க, உங்களோட பிசினஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க சூப்பரா கொண்டு போக முடியும். அது எப்படி யூஸ் பண்றது, எப்படி பண்றது அப்படின்றத பேசிக்கான விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டாவே போதும். அது தெரியல அப்படின்னா நான் எப்படி வந்து என்னோட ஸ்மார்ட் போனை வச்சு நான் பிசினஸ் பண்றதை இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். நேற்று நான் எல்லாருக்கிட்டையும் என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தாலும் சரி, நான் இல்லைனாலும் சரி, நான் ஒரு 1 month இல்லாமல் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸ் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மார்க்கெட்டிங், அதாவது இந்த மொபைல் வச்சு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நான் பண்ணுற மார்க்கெட்டிங் ஒன்று மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாத்துலேயும் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு இருக்கு. மேம் இந்த ஒரே ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி எப்படி நம்ம வந்து இத்தனை பிசினஸை மேனேஜ் பண்ண முடியும், எப்படி நம்ம இத்தனை பிசினஸ் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கிறது, எப்படி நம்ம இத்தனை பிசினஸ் வந்து பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க, அது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே அது வந்து பாசிபிளுங்க. ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் வாங்கிக்கோங்க, அதை வச்சு நீங்க எப்படி பிசினஸ் பண்ணணும், எப்படி வீட்டுல இருந்தே நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நான் ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். சரி, எல்லாரும் என்ன பண்றீங்க, உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருந்தா அந்த ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் போன் இல்ல அப்படின்னா நான் சொல்ற நோட்ஸை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லைனா எழுதிக்கோங்க. ஸோ நீங்க ஸ்மார்ட் போன் வாங்கும்போது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ நிறைய பேர் கிட்ட கேட்பீங்க, மேம் நீங்க வந்து டெய்லி எங்களுக்கு மெசேஜ் போடுறீங்களா, மீட் பத்தி போடுறீங்க, ஃபிஷ்ஷோட ரேட் போடுறீங்க, சூப்பர் மார்க்கெட்டோட ஆஃபர் போடுறீங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, டெய்லி இவ்வளவு விஷயத்தையும் டைப் பண்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் எல்லாருக்கும் உட்காந்துலாம் டைப் பண்றது இல்லைங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மெசேஜா ரெடி பண்ணுவேன். ஒன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரெடி பண்ணுவேன், இன்னொன்னு சந்தியாஸ் கிச்சனுக்கு ரெடி பண்ணுவேன், இன்னொன்னு மீட்டுக்கு ரெடி பண்ணுவேன், இன்னொன்னு ஃபிஷ்ஷுக்கு ரெடி பண்ணுவேன். இந்த 4 மெசேஜ் தான் ரெடி பண்ணுவேன். இந்த 4 மெசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3000 பீப்புளுக்கு போய் சேருது. ஸோ இதை எப்படி பண்றேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு 40,000 50,000 பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பேசிக் ஃபோனே வாங்கிக்கோங்க. 8,000 9,000 பட்ஜெட்லேயே வந்து நல்ல ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடைக்குது. ஸோ அது மாதிரி ஃபோன் வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஃபோன் வாங்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்ஸ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலமா தான் பண்ண போகிறோம். இந்த ஆப்பில் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்மளோட கான்டாக்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்துடும். இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இப்படி ஷோ ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா காமனாக வந்து ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க காமன் குரூப்பை எப்பயுமே கிரியேட் பண்ணாதீங்க. அதை நான் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் மார்க்கெட் டேஸ்னு ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 200 மெம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் போய் கிளிக் பண்ணுறேன். இவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் பார்க்க முடியும். இது வந்து நான் மட்டும் இல்லை, இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்க முடியும். எல்லா மெசேஜஸுமே எல்லாருமே வந்து வியூ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மெசேஜ் போட்டிருக்கேன், கீழே ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க, இதை வந்து எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி குரூப்பை வந்து எப்பயுமே கிரியேட் பண்ணாதீங்க. இதை நான் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். என்ன ரீசனுக்காக அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து அவங்க மனசுலேயே வச்சிருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம மெசேஜ் போடும்போது வந்து கீழே மெசேஜ் போட்டாங்க அப்படின்னா அது பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணிடும். அந்த ரீசனால் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது மாதிரி குரூப்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ப்ராட்காஸ்ட்னு வரும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் சூஸ் பண்ணி குரூப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து குரூப் கிரியேட் பண்ணுங்கள். குரூப் கிரியேட் பண்ணிங்கன்னா அது எப்படி ஷோ ஆகுன்றதை காமிக்கிறேன். பேஜஸ் ப்ராட்காஸ்ட் 3 நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் இந்த குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராட்காஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்பில் வந்து டெய்லி மெசேஜஸ், அதாவது டெய்லி நான் சந்தியாஸ் கிச்சனோட குரூப் மெசேஜ், அண்ட் தென் வந்து ஃபிஷ்ஷோட ரேட்டு, சிக்கனோட ரேட்டு, மட்டனோட ரேட்டு எல்லாமே வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து இந்த குரூப்பில் இருக்கிற 200 பேருக்குமே போகும், பட் இண்டிவிஜுவலாக தான் போகும். அதே போல் அவங்க வந்து அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க அனுப்புகிற மெசேஜஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக தான் வரும். இதுதான் இந்த குரூப்போட அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நமக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதோட ப்ரொமோஷன்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபர் போடுறோம் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளோட ஸ்டேட்டஸில் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க நம்மளோட ஸ்டேட்டஸை பார்த்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் இப்போ நம்ம பண்ணுற ப்ரொமோஷனாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு சிலருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போவீங்க. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைவேசியில் போயிட்டு இதை யார் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது, நான் ஆன்லைனில் இருக்கேன் பார்க்கக்கூடாது, என்னோட ப்ரொஃபைல் பார்க்கக்கூடாது, என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாது, நான் போகிற மெசேஜஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க எல்லாருமே போயிட்டு நீங்கள் இங்கே பிளாக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்மார்ட் ஃபோனில். அதாவது அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் கூட வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து இந்த பேம்ப்ளெட்ஸு, இந்த நோ பார்க்கிங் போர்டு போடுறது, இந்த வந்து வே போர்டு போடுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிஸ்னஸை சூப்பராக பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நானும் அது மாதிரி தான். இப்போ நான் அவைலபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 123 குரூப் வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 123 குரூப்லேயே வந்து உட்காந்த இடத்துலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிஸ்னஸாக பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ இது வந்து நீங்களும் வந்து ஸ்லோவாக கற்றுக்கோங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது. கூகுளில் போங்க, நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுட்டோரியல் இருக்குது. அதை போயிட்டு படித்து கற்றுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் வெர்ஷன் வேணும் அப்படின்னாலும் அதில் படித்து நீங்கள் ஒரு விஷயமா கற்றுக்கிட்டு ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் எல்லாமே கொண்டு போய் நான் கஸ்டமர்ஸ் கிட்ட சேர்த்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கே அந்த அளவுக்கு யோசிப்பாங்க. இல்லை நான் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எந்த குரூப் என்ன சேர்க்காதீங்க அப்படிலாம் யோசிப்பாங்க. ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து அவங்களே வந்து அவங்களோட தேவைகள் இருக்கும்போது வந்து கொடுத்து மேம் நீங்கள் வந்து என்னோட குரூப்பில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் அப்போ சொல்லுவோம் நாங்கள், மேம் உங்களை குரூப்பில் சேர்த்தாலும் அது வந்து மெசேஜஸ் வந்து இண்டிவிஜுவலாக தான் வரும், உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து யாரும் பார்க்க முடியாது அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக சொல்லி தான் குரூப்பில் சேர்ப்போம். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து சேஃப்டி இஷ்யூக்காக வந்து பயப்படுறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை கொடுத்தா யாராவது வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அந்த ஃபீல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை வாங்கி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணோம். அதாவது அவங்களோட குரூப்பை வந்து அன்வான்டாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இல்லை வேற குரூப்பில் வந்து ஆட் பண்ணுறது, இல்லை வேற யாராவது ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு நம்மளோட நம்பர்ஸை வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ அப்படிலாம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது மாதிரி பண்ணுறோம் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் வேற லெவலாக கொண்டு போக முடியும். அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு வாட்ஸ்அப் டுட்டோரியல், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட டுட்டோரியல்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொமோஷன்ஸ் வந்து சூப்பராக பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் வந்து தெளிவாக கற்றுக்கோங்க. லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டும் கலந்தது மிக்சிங் தான் வந்து லைஃப். அப்படின்னும் போது கெட்ட விஷயங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு ஸோ என்னென்ன விஷயங்களோ பண்றோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ்க்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அப்படின்னும் போது அது ரிலேட்டடான விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ உங்க கையில ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு அப்படின்னா இன்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் ஸோ அது வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத உட்காந்து டைம் எடுத்து அதை வந்து சர்ச் பண்ணி கத்துக்க ஆரம்பிங்க. ஸோ இது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்ல உங்களை அடுத்த லெவல் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இப்பல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான ப்ரொமோஷன்ஸை வந்து ஸ்மார்ட் போன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ₹1 கூட செலவு இல்லாம நீங்க ஈஸியா பண்ண முடியும். சோ see you guys. இன்னையோட வீடியோ முடிஞ்சிச்சு. நாளையோட எபிசோட்ல மீட் பண்ணலாம். See you all.